ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்தே நான் எதுவுமே படிக்கலை. இன்றைக்கி பௌர்ணமிங்கங்காட்டி ஈவினிங் மட்டும் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு 6 மணிக்கு மேலே தான் ரீசனிங் எடுத்து கொஞ்சம் பார்க்கலான்னு உட்காந்துருக்கேன். பௌர்ணமி அன்றைக்கி 5 விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு பாருங்கள், நம்மளுக்கு நினச்சதெல்லாம் நல்லாயிருக்கும், நடக்கும். ரீசனிங்கில் வந்து மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்மளுக்கு நம்பர்ஸ்லேயும் இருக்குது, ஆல்ஃபபெட்ஸ்லேயும் இருக்குது. நம்பர்ஸ் கூட ஈஸியாக இருக்குது, ஆல்ஃபபெட் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. குரூப் 2 ப்ரிலிம்ஸில் வந்து இந்த பார்டர் லெவலில் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் செல்ஃபாகவே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுவும் ரிசல்ட் வர்றதுக்குள்ளே இந்த ரீசனிங்லாம் கொஞ்சம் நல்லாவே பார்த்து வைங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ரீசனிங் பார்க்கலாம் பெருசாக டைம் இருக்காது, நம்மளுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க தான் டைம் இருக்கும். இது எல்லாமே நம்மளுக்கு புதுசாக இருக்கங்காட்டியும் என்னென்ன டாப்பிக்குங்கிறத பார்த்து வைங்க. அதுவும் இன்றைக்கி பார்த்த சாப்டர் மிஸ்ஸிங் கேரக்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சரை வச்சு சம் போடுற மாதிரி தான் எனக்கு இருக்குது. சம்மை வச்சு ஆன்சர் கொண்டுட்டு வர மாதிரி எனக்கு தெரியல. அதுவும் மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ்னால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் பண்ணி பார்ப்போம், க்யூப் பண்ணி பார்ப்போம், ஆட் பண்ணி பார்ப்போம், மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம், டிவைட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் தான் நம்ம பண்ணி பார்த்துட்ருப்போம். ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா போர்ட் மாஸ் ரூல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் ஆன்சர் கிடைக்கிது. அதுலேயும் நான் வந்து இன்றைக்கி பார்த்த வரைக்கும் இந்த சாப்டரில் கற்றுக்கிட்டது என்னென்னா, சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது ப்ராப்பராக ஒவ்வொரு ஸ்டெப்புமே பண்ணணும். நம்ம வந்து சும்மா மனசில் வந்து இதில் பெருக்கிக்கலாம், அதில் கூட்டிக்கலாம்லாம் நம்ம செய்யக்கூடாது. நம்ம அழகாக போர்ட் மாஸ் ரூல் வச்சு தான் நம்ம கிளியர் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு ஆன்சர் வருது. மற்றபடி நம்ம பெருக்கி போட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஆன்சரே வரமாட்டேங்குது. கண்டிப்பாக குரூப் 2A மெயின்ஸில் வந்து ரீசனிங் வந்து பெரிய ரோல் ப்ளேவாக இருக்கும். நீங்கள் ரீசனிங் மட்டும் நல்லா பார்த்துட்டு போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் வந்து தூக்கி கொடுக்கும். ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து ரீசனிங் வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் எந்த அளவு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்களோ அந்தளவு வந்து நம்மளுக்கு ஈஸியாக அங்கே போய் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா குரூப் 2A மெயின்ஸில் வந்து ரீசனிங் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு வருது. அதனால் மோஸ்ட்லி ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கு RS அகர்வால் தான் ரீசனிங்க்கு. அதை நம்ம படித்தாலே போதுமானதாக தான் இருக்கும். நான் வந்து இன்னும் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணலை. 2A மெயின்ஸுக்கு வந்து யாராவது டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா எந்த டெஸ்ட் பேட்ச் நல்லாயிருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தீங்க என்னோடய குரூப் 4 மார்க் என்னென்னு. குரூப் 4ல் வந்து நான் 158 கொஷின் வந்து கரெக்டாக போட்டிருந்தேன். குரூப் 4க்கு வந்து நான் சந்தோஷ்மணி அகாடமிலையும் கிருஷோபா அகாடமிலையும் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருந்தேன். அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த டெஸ்ட் பேட்ச்சு. அதுவும் சந்தோஷ்மணிலாம் வந்து ஒவ்வொரு சிலபஸில் இருக்க ஒவ்வொரு டாப்பிக்குமே எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு ஃபுல்லாக நோட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. கிருஷோபா அகாடமிலையும் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டெல்லாம் ப்ராப்பராக ஒவ்வொன்றும் சூப்பராக நடத்துனாங்க. குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கு கூட அவங்களதுலாம் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2A மெயின்ஸுக்கு எந்த அகாடமி நல்லாயிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.